எப்பப்பப்பப்பா மண்ணும் ஜெங்கலும் என்ன வேலை சொல்லுதான். ஏச்சி என்ன செய்திய உட்கார்ந்துருக்கிய? ஏட்டி வா, உட்காராம என்ன செய்ய சொல்லுதா வா. வீட்டு வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா கலண்டுக்கிட்டு போகுது. என்ன ஆச்சி சொல்லுதிய? அவ்வளவுதான் டி, வீடு கட்டியாச்சு, பால் காய்ச்ச போறேன் வந்துரு. ஏச்சி என்ன ஆச்சி சொல்லுதிய? வீடெல்லாம் பூச வேண்டாமா? பாதி வேலை அப்படியே கிடக்கு. எவாட்ட டி காசு இருக்கு? என்கிட்ட காசு இல்ல, ஒண்ணும் இல்ல. இவ்ளோ கட்டி முடிக்கிறதுக்கே என் கையில உள்ள காசெல்லாம் போயிட்டு. ஒரு நாளும் அவங்க கூலி எம்புட்டு கேட்கான் தெரியுமா கொத்தனாரும் எல்லாரும். அப்பெல்லாம் இந்த மண்ணு வீடு கட்டும்போது நானும் தாத்தாவும் சேர்ந்தே கட்டிட்டோம் தெரியுமா. அது அந்த காலாச்சி. இந்த காலத்துல எல்லாம் விலைவாசி எல்லாம் கூட தானே இருக்கு, ஆவதான் செய்யும். அதானே வீட கட்டிப்பாரு கல்யாணத்தை முடிச்சு பாருன்னு சும்மா சொன்னாங்க. ஆமாச்சி, சரி 2 வெத்தலையை கொடுங்க போடுவோம். ஏட்டி கிறுக்கி, நானே வெத்தலைய வச்சுக்கிட்டு சுண்ணாமும் பாக்கு இல்லாம உட்கார்ந்திருக்கேன். நீ வேற ஏன்டா ஃபோன் போட்டு சொல்லியிருந்தா எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. எங்க வீட்டுல கிடக்கு எல்லாம் சாமிக்கிட்டே. நானும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணும்போது பிறக்கி தூர போடணும்னு நினைச்சேன். ஒரு சம பாக்காச்சி கிடக்கு. ஏட்டி தூரகிற போட்டு தொலைஞ்சிராத, ஆச்சிக்கு எடுத்துவே, அப்புறம் வீட்டுக்கிட்ட வரும்போது வாங்கிடுவேன். சரி ஆச்சி. என்ன ஆச்சி, வீட்டு வேலைலாம் எப்படி போகுது? இந்த வந்துட்டா அடுத்தவா. சும்மா ஆச்சியே கடுப்புல இருக்கு. என்னடி நான் வீடு கட்டுதாவள வேலை முடிஞ்சிட்டான்னு தானே கேட்டேன். ஏடி சும்மா இரு, வாய கிளறாதடி, வா வந்து உட்காரு. வீட்டு வேலை கிடக்குட்டி, அது கிடக்கும். பைய பாத்துக்கிடலாம், பால் காய்ச்சலான்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டுலாம் பால் காய்ச்சுவோவோ. பால் காய்ச்சினேன்னு வையேன், எல்லாரும் வந்து வீட்டுக்கு மொய் செய்வாங்களா, அதுல காசு பிரியும் பாத்தியா, அந்த காசை வச்சுதான் நான் மீதி வீடை கட்டணும். ஆனா இந்த ஐடியா நல்லா இருக்க. பாருண்டி, நம்மளுக்கு இப்பெல்லாம் ஐடியா வராம போச்சு. அதுக்குதான் நல்லா யோசிக்கணும். எல்லாரும் என்ன செய்றீங்க? ஏக்கா வாங்க வந்து உட்காருங்க வாங்க. என்ன ஆச்சு, வீட்டு வேலைலாம் எப்படி போகுது? ஏடி இப்பதாண்டி ஒரு 2 வட்டையும் சொல்லி வாய முடுதே, அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? இது என்னமோ கதையா இருக்கு. வீடு தானே, என்ன வேலை நடக்கான்னு கேட்டேன். எல்லாத்தையும் சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. நான் சொல்லுதேன்க்கா, நான் சொல்லுதேன். சொல்லிட்டி சொல்லி தலாவட்ட ரொம்பத்தா. ஆச்சி கிட்ட காசு இல்லையா கேட்டீங்களா? அதனால பால் காய்ச்சி வைக்க போறாவலாம். பால் காய்ச்சி வச்சு காசு பிரியும் பாத்தீங்களா, அதை வச்சு மீதி வேலையை பார்க்கணுங்காவோ. அது சரிதான், பால் காய்ச்சினாலும் காசு வேணுமே, அதுக்கு என்னாச்சு செய்விய? எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், கூப்பிடணும். ஆமா, இதை யோசிக்கலையே. அதானே சரி, நான் அதுக்கும் ஐடியா வச்சிருக்கேன். ஆடி மாசம் பாத்தியா, கோயில்ல சாப்பாடு போடுவோம். நம்ம கோயில்ல பால் காய்ச்சிட்டு எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியதான். அது எப்படி ஆச்சு, எல்லாரும் ஒத்துக்கிடுவாவோ? நீ கொடுக்க இல்லாட்டி பூஜை அன்னைக்குதான் பால் காய்ச்சலான்னு இருக்கேன். ரொம்ப சௌரியம் தான். ஆச்சி கண்டு இது கூட பண்ண மாட்டியா? போயிட்டு போங்க ஆச்சியை வச்சுக்கோங்க, யாரும் வேண்டாம்னா. உங்களுக்கு பெரிய மனசுதான்க்கா. அக்கா அப்பெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் தப்பு. என்னடி தப்பு கிறுக்கி? பேசாம இரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏட்டி ஆமா, ஆச்சி பாவம், ஆச்சிக்கு நீ யாரு இருக்கா? என்னமோ பண்ணுங்க. வந்தத மறந்து இப்படி உட்கார்ந்திருக்கேன் பாருங்கடா. ஏடி என்ன விஷயம்? ரேஷன் கடை திறந்துட்டா ஆச்சி, சொல்லதுக்கு தான் வந்தேன் உங்கட்ட எல்லாம். என்னடி சொல்லுத? ஆமா ஆச்சி, அரிசி நல்ல முத்து முத்தா இருக்கா கேட்டீங்களா? சீக்கிரம் போனாதான் வாங்க முடியும் ஆச்சி, இல்லைன்னா எல்லாவளும் வாங்கிட்டு போயிருவா. ஏடி என்ன சொல்லுது, உண்மையாவா? ஏட்டி எனக்கு சீனி வேற காலி ஆயிட்டு, வாங்க அப்ப எல்லாம் ரேஷன் கடைக்கு போவோம். எதுல போ, முதலே சொன்னாலும் அங்க வரிசையில போடணுமே, எல்லாவளும் முந்திக்கிடுவா. வாங்க வாங்க போவோம். சரி ஆச்சி, வீடு பூட்டுங்க போவோம் எல்லாரும். ஏடி வீடுக்கு கதவு இருந்தா தானே பூட்ட முடியும். ஒண்ணும் கிடையாது, வா போவோம். அது சரிதான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட, அதை எப்படா சொல்லுவேன்னு கிடக்கு எனக்கு. இது என்னடி விஷயம்? நம்ம அன்னைக்கு குத்தாலம் போயிட்டு வந்தோம்ல. ஆமா, அன்னைக்கு எங்க வீட்ல நடந்ததுதான் சொல்லணும். எங்க வீட்டுக்கு எங்க அத்தையோட அத்தை வேற வந்திருக்கு. என்னடிவா சொல்லுதா, என்னலாமோ சொல்லுதா? அதானே. வாங்க வாங்க, ரேஷன் கடைக்கு போயிட்டு அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு பேசுவோம். கதையில ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்காச்சி. என்னடி சொல்லுது, உங்க அத்தையோட அத்தையா? ஆமாக்கா, இப்பதான் எங்க அத்தையோட வண்டவாளம்லாம் எனக்கு தெரியுது. சரி வாங்க வாங்க, அங்க ரேஷன் கடையில போய் உட்கார்ந்து பேசுவோம். நான் வீட்டுக்கு ஓடி போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமாக்கா, நானும் போய் பைய துறக்கிட்டு வரேன். எனக்கு சேர்த்து 2 பை எடுத்துட்டு வாங்கடி, வீட்ல பை இல்ல. ஏன்டா 2 எக்ஸ்ட்ரா பை இருக்காச்சி? அந்த ரேஷன் கடை ஜன்னல்ல தான் சொறி வச்சிட்டு வந்திருக்கேன், வாங்க போவோம் சீக்கிரம்.